ஐபிசி தமிழ் செய்திகள். கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்காவிற்கு சென்ற கோட்டபய ராஜபக்ஷ அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்வதற்கான ஆரம்பகட்ட பணிகளை மேற்கொண்டிருந்தார். அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்யும் ஒருவர் எந்தவித நிபந்தனையுமின்றி அவரது கடவுச்சீட்டை ராஜாங்க திணைக்களத்தில் ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ஷவுக்கு வெளிநாடு செல்வதற்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை 3 வருடங்கிய விசேட நீதிமன்றம் நேற்றைய தினம் தற்காலிகமாக நீக்கியிருந்தது. கோட்டபய ராஜபக்ஷ சார்பாக மன்றில் பிரசன்னமாகிய சட்டத்தரணி எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் கோட்டபய ராஜபக்ஷ வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்திருந்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட விசேட நீதிமன்றம் வெளிநாடு செல்வதற்கான அனுமதியை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் கோட்டபயவின் அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்வது தொடர்பிலான பணிகளுக்காக அவர் அடுத்த வாரம் அமெரிக்கா செல்வார் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் நாடு திரும்பியதும் அவர் தனது கடவுச்சீட்டை அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்திடம் ஒப்படைப்பார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான கூட்டணி ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் ஆரம்பகட்ட இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக அறிவித்திருந்தது. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி முயற்சிகள் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபய ராஜபக்ஷவை நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்தால் பாதிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனவின் பதவிக்காலம் எதிர்வரும் 2020ஆம் ஆண்டு ஜனவரியுடன் நிறைவுக்கு வரவுள்ள நிலையில் இந்த வருட இறுதியில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு சூழலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கும் இடையில் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.